தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. தென்னாடியது உலக நாடியது, நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம். எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கு உரியவன் இறைவன் சிவன். சிவன் இல்லையே நாம் அத்தனை பேரும் சவம். ஆகையினால இன்னைக்கு அன்னாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைத்து சிவாலயங்களிலும். என்ன காரணம்? மனிதன் உயிர் வாழலாம் இல்லையா? உயிர் வாழறதுக்கு என்ன தேவை? மூச்சு விடணும் அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர். மூச்சு விடு. மூச்சு விடுறதுக்கு தெம்பு வேணும் இல்லையா? மூச்சு இழுத்து ஒரு தெம்பு வேணுமா? ஆமாம். தெம்பு எங்கேருந்து வரும்? சக்தி கொடுப்பார். சக்தி எங்கேருந்து வரும்? சோத்திலிருந்து வரும், அன்னத்திலிருந்து வரும். ஆகையினால தான் அந்த அன்னத்தை போற்றும் விதமாகவும் அன்னத்தினுடைய மேன்மையை உயர்த்தும் விதமாகவும் இன்றைக்கு சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகின்றது. புரிஞ்சுதா? அந்த அன்னதானம் அவ்வளவு மிகவும் உயர்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது. சிவனை போற்றுவோம். சிவன் அருளாலே உலகத்தில் எல்லாருக்கும் அன்னம் கிடைக்க வேண்டும், சக்தி கிடைக்க வேண்டும், இறையருள் அனைவரும் பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய கதையை கூறுபவர் யாரு? தேஜஸ், மாஸ்டர் தேஜஸ். ஓகே, ரைட். அவர் சொல்லுவார், நான் கேட்டுக்கிறேன். சொல்லுங்க சார். நீங்கள் உட்காருங்க சார். நல்லா உட்கார சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கதை சொல்ல போகிறோம். அதுவும் அன்னாபிஷேகம் கதை. 2 கதை, துருவன் மார்க்கண்டேயர். முதல் மார்க்கண்டேயர் சொல்லிட்டு தான் துருவன். ஒரு நாள் ஒரு அம்மா அப்பாவுக்கு இதுவே இல்லை, ஒரு குழந்தையே இல்லை. ஆனால் அவர் அப்பா வந்து சன்னியாசினால ஒரு காட்டுக்கு போய் அண்ணா வேண்டின்னு இருக்காரு, இந்த மாதிரி ஒரு குழந்தை வேணும்ட்டு. உடனே சிவர் வந்தார். சிவன் வந்தோடனே இந்த மாதிரி என்ன குழந்தை வேணும்ன்ட்டு கேட்டார். ரொம்ப 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 லாங் லைஃப் குழந்தை வேணுமா? அவனுக்கு கொஞ்சம் பிரெயினே இருக்காது, அவன் ரொம்ப பேடாக இருப்பான் அப்படின்ட்டு. இல்லைன்னா குட் குழந்தை வேணுமா? அவனுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, அவன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் வாழ்வான், அவன் 16 இயர்ஸ் வரைக்கும் தான் வாழ்வான்னு சொன்னாங்க சிவன். ஓகே, எனக்கு ஷார்ட் லைஃப் குழந்தையே வேணும்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தபஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாரு. யார்? சன்னியாசி. போயிட்டதுக்கப்புறம் அவர் அந்த மார்க்கண்டேயர் பூமியில் பிறக்கிறாரு. பிறந்ததுக்கப்புறம் அவரோட பர்த்டேயா போய் 16th பர்த்டே வந்துச்சு. யமன் அவரோட உயிரை எடுக்க பார்க்குறாரு. யமன் உயிரை எடுக்கும்போது அவனுக்கு அவன் தைரியமாக இருப்பான், பயம் கூட கிடையாது. அப்படியே சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுட்டு இருக்கான். உடனே யமன் சாட்டை எடுத்துட்டு வராரு. சாட்டை எடுக்கும்போது சிவன் அந்த உருவத்துலேருந்து வராரு, அதாச்சும் அந்த லிங்கத்துலேருந்து வந்த உடனே என்ன ஆச்சுன்னு தெரியுமா? சிவன் வந்து யமனை கொல்றாரு. அது மார்க்கண்டேயர்னால கொன்னாரு. அதுக்கப்புறம் திருப்பி உயிரோட வாழ வச்சுட்டாரு. மார்க்கண்டேயருக்கு லாங் லைஃப் வாழணும்னு சொல்லிட்டு லாங் லைஃப் வாழ வச்சுட்டாரு. ஆனால் காலம் மாறினா தானே அவர் லாங் லைஃப் வாழ முடியும். ஏற்கனவே அவரோட டெத்து வந்துச்சுல, இருந்தாலும் சிவன் சொல்லிட்டு அப்ரோச் பண்ணி அவர் இருக்காரு. இன்னும் மார்க்கண்டே இருக்காரு, பூமாதேவியை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இதான் ஸ்டோரி. நெக்ஸ்ட் துருவன் போகலாமா? வாங்க ஸ்கெட்ச். ஒரு நாள் ஒரு கிங் இருந்தார். அவர் பேர் உத்தம பாதா. அவருக்கு 2 மனைவி. ஒன்று சந்தியா, அதுக்கப்புறம் இன்னொரு மனைவி பேர் சஜோஹி. அந்த சந்தியா தான் ஒரு 7 மனைவியாக இருப்பாங்க. ஆனால் அந்த சஜோஹி ரொம்ப பணக்காரி. ஒன்னா அவன் சந்தியாவோட புள்ள தான் துருவன். ஆனால் சஜோஹியோட புள்ள யாரு கெஸ் பண்ணுறீங்களா? உத்தமம். அந்த உத்தமம் வந்து அவன் அப்பா மடியில் ஒரு நாள் உட்காந்தான். உடனே பார்த்த துருவன் ஆச்சரியப்பட்டு அவன் அப்பா கிட்ட உட்கார பார்க்குறான். உடனே சஜோஹி கோவப்பட்டு அப்படியே அவனை வெளியில் தள்ளி விட்டு அதுக்கப்புறம் சொன்னான், யார் உனக்கு அனுமதி கொடுத்தா இந்த மாதிரி அவன் அப்பா மடியில் உட்காரன்ட்டு? நான் வந்து என் அப்பா மடியில் பிடிச்சிருக்கு உட்காருன்னு சொல்லியிருக்கான். ஆனால் இங்கே பாரு,
நீ வந்து உன் அப்பா மடியில் உட்கார அனுமதியே கிடைக்கல. அதுவும் நீ என் புள்ளையே இல்லை. நீ என் புள்ளை இருந்தா என் புள்ளையா இருந்தால் தான் நான் உன் அப்பா மடியில் உட்கார வைக்கேன்னு சொன்னான். உடனே துருவன் வந்து உடனே அவன் அம்மா கிட்ட அழுதுண்டே போனான். உடனே அவங்க அம்மா சொன்னா, ஏன்டா அழறான்ட்டு. அவன் எதுவும் கேட்காம அழுதுண்டே இருந்தான். இங்கே பாடா துருவா, அவன் துருவா எந்த தப்பும் செய்ய மாட்டான். அது உடனே சொன்னா, இங்கே பாரு துருவா, அவர் சஜோஹி ஒரு பேடான மனைவி, அதனால நீ வந்து நாராயணர்கிட்ட போ. அவர் ரொம்ப கைண்ட்னஸ்ஸாக இருப்பார், எல்லாருக்கும் உதவி செய்வார், அவர் உன்னை பிடிக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அம்மா. எங்கம்மா இருக்காங்க அந்த நாராயணர்? உடனே அவர் வந்து காட்டில் இருக்கார். உடனே அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு இந்த இதெல்லாம் சிவனோட பட்டங்கள்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு அந்த ஜுவல்லரிஸ்லாம் அவுத்துட்டு அப்படியே சிவன் வேஷம்லாம் போட்டுட்டு அப்படியே போயிட்டான் காட்டுக்கு. போகும்போது ஒரு மகரிஷி வந்தாங்க. நீ எங்கப்பா பெண்ணுருக்க? நீ தலைநகரே தாண்டி போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இல்லை நான் காட்டு பெண்ணுருக்கேன்ட்டு. வா நான் தலைநகருக்கு கூட்டின்னு போகிறேன்னு சொன்னாங்க. இல்லை நான் வந்து நாராயணரை அம்மா சொன்னாங்க, நாராயணரை நான் வேண்ட பைக்கன்னு சொல்லியிருக்கான். ஏன் வேண்ட பைக்க? உடனே இந்த மாதிரி சஜோஹி என்னோட இன்னொன்று அம்மா இருக்கா, அவங்க வந்து என்னோட அப்பா மடியில் உட்கார விடலன்னு சொன்னாங்க. உடனே மகரிஷி வந்து ஓகே இந்த மந்திரத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஓம் சிவாய நாராயணாம் அப்படின்னு சொல்லிட்டு காதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னார் மகரிஷி, இந்த மாதிரி நீ ஒரு ஏரிட்ட போனால், கங்கை ஏரிட்ட போனால் அங்கே வந்து சிவன் இருப்பார், சாரி நாராயணர் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கோ மிருகங்கள்லாம் இருக்குது. எனக்கு எந்த மிருகங்கள், எல்லா மிருகங்களும் பிடிக்கும். அவங்க என்கிட்ட பாசமாக தான் இருப்பாங்க. நான் ரொம்ப பிரேவான பையன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் போயிட்டு கங்கா பார்த்து போயிட்டான். அதுக்கப்புறம் 5 மந்த்ஸ் அங்கே இருந்தான். முதல் மந்த்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் என்ன? மேங்கோ. அவன் மாம்பழத்தை சாப்பிட்டு இருந்தான். 2வது மந்த்து என்னது? இலை, பச்சையான இலை சாப்பிட்டு இருந்தான். 3வது 4வது அது என்ன மந்த்து? அது என்ன செஞ்சான்? கரெக்டு, தண்ணியை குடிச்சிருந்தான் கங்கையிலேருந்து. அந்த கங்கை தண்ணி ரொம்ப நல்ல தண்ணி. அதுக்கப்புறம் 5வது மந்த்து ட்ரீ போஸ்ட் மாதிரி நின்றுந்தான். நின்றதுக்கப்புறம் எல்லா கடல், பிரம்மா, சிவன், நாராயணா எல்லாரும் பார்த்து மகரிஷி வந்து நாராயண கிட்ட அவரோட மகரிஷிஸோட போயினார். போனோடனே நாராயணா நாராயணா அப்படின்னு வேண்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் போயிட்டோடனே நாராயணர் என்னப்பா வேணும்னு சொன்னாங்க. அந்த துருவன் பையன் ரொம்ப நல்ல பையனா 5 மந்த்ஸ் இருந்தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உடனே நாராயணர் கழுகுல ஏறி பறந்து போனாருக்கு. அதாச்சும் கருடரில் பறந்து போனதுக்கப்புறம் என்னாச்சு? கருடர் அங்கேயே நின்றுட்டாரு. கருடர் கழுகுதான், அவரோட உருவம் கழுகுதான், ஆனால் கருடர் கழுகு. புரிஞ்சுதா? கருடரோட சிலை இருக்கு அங்கே சிங்கப்பூர்ல, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் நாராயணர் அவர் மேலக்க எழுதினார் வந்தார். உடனே அந்த கங்கையிலேருந்து வெளியே தாண்டி போன துருவர்கிட்ட, துருவா நீ என்னமோ நல்ல பையனா இருந்தியே இந்த 5 மாசமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இல்லை மகரிஷி நான் வந்து இந்த மாதிரி முதல் மந்த்து மேங்கோ சாப்பிட்டேன், 2வது மந்த்து லீஃப் சாப்பிட்டேன், 3வது 4வது கங்கையோட நீர் குடித்தேன், நான் 5வது வந்து இது குடித்தேன், சரி இது ட்ரீ போஸ்ட் பண்ணியிருந்தேன், இன்னும் ட்ரீ போஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் கரெக்டான நேரத்தில் வந்திருக்கீங்க மகரிஷி. உடனே நாராயணர் பட்டத்தில் போய் அவரோட பட்டத்தில் போய் காட்டினேன் இந்த மாதிரி நாராயணர்கிட்ட. உடனே
அவன் நிறுத்திட்டு வந்தா ஆசீர்வாதம் வாங்கிட்டு சக்தியில குத்தாரு. அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனோடனே அவனோட அம்மாவும் பணக்காரி ஆயிட்டா. அவங்க அப்பா வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிருந்தான் யாரு துருவனை. அதுக்கப்புறம் இன்னுமே உத்தமம் சொன்னா, இன்னுமே நான் அவன் கூட விளையாடிட்டே இருப்பேன் அதே மாதிரி சொன்னான். அதே மாதிரி சஜோஹி சொன்னா, இங்க பாரு நீ உக்காந்துக்கலாம் உன் அப்பா முடியலன்னு சொல்லிட்டான். உடனே துருவன் குஷியாய் அவன் அப்பா முடியல டெய்லி உட்காந்துருக்கான். இதான் கதை. நன்றி. அறியும் சிவமும் ஒன்று, அறியாதவன் மனதில் என்ன சொல்கிறது, அது என்ன சொல்லுவாங்க, அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் யமன். அதாவது நல்லா புரிஞ்சுங்க. அதாவது குழந்தைகளே, அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் மனசு மண்ணுன்னு ஒரு பழமொழி உண்டு இல்லையா. இன்றைக்கி நம்ம பையன் என்ன சொல்லியிருக்கான், சிவனையும் சொல்லியிருக்கான், நாராயணனையும் சொல்லியிருக்கான், 2 கதையாக சொல்லிட்டான். மார்கண்டேயனை சொல்லிட்டான். துருவனை பற்றி சொன்னால் எனக்கு துருவனுடைய கதை மறந்து போச்சு. துருவ நட்சத்திரம்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்றைக்குமே துருவன் அழியாதவன் அவன் கிடையாது. வானத்தில் இப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருக்கின்ற துருவ நட்சத்திரமாக இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கான். இவன் வந்து கதை வேறு மாதிரி சொல்லியிருக்கான். எனக்கு புரியலை. ஒரு காலை கதையாகவே சொல்லிட்டான் போல இருக்கு. அதுவும் தெரில. அதை நீங்கள் கதையாகவே எடுத்துங்க. மற்றபடி வீட்டில் கேட்டு தெரிஞ்ச கதையை. ஓகேயா? பாய் குழந்தைகளே. அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சிவனை வழிபடுவோம், சக்தியை பெறுவோம், வாழ்வை வெல்லுவோம். ஓகேயா? பாய் பாய் சொல்கிறேன். பாய் சொல்கிறேன். பாய் நண்பர்கள்.